விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தேனியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. அவர்களை நிபந்தனையின்றி உடனடியாக தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும். சோதனை என்னும் பெயரால் பழங்குடி மக்களை மானபங்கப்படுத்திய வனத்துறை அதிகாரிகள் மீது, காவலர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். 13 வயது சிறுமி மானபங்கப்படுத்தப்பட்டதில் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த சிறுமி உணவு எடுக்காமல் உறங்காமல் அல்லல் படுவதாக தெரிகிறது. குழந்தைகளை வதை செய்வது என்கிற குற்றத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அது குறித்து புகார் கொடுத்தும் சில்ட்ரன் ஹராஸ்மெண்ட், சைல்டு அபியூஸ் இவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறையினர் தவிர்த்திருக்கிறார்கள். ஆகவே குழந்தைகள் மீதான வன்கொடுமை என்கிற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக வனச்சரக அலுவலர் கர்ணன் மற்றும் பிரின்ஸ், துரைசிங்கம், செல்வகுமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து மட்டும் போதாது, அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் தமிழகத்தில் தலித் மக்கள் மற்றும் பழங்குடி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இந்த பகுதியில் பழியர் என்னும் வகுப்பை சார்ந்த பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர். போதிய கல்வி இல்லை. அரசு வழங்குகிற எந்த நலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சமூகம் எவ்வாறு வஞ்சிக்கப்பட்டு கிடந்ததோ அப்படி இன்னும் வாழுகிற ஒரு அவலத்தை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த மக்கள் மீது பழி போடுவதை, அப்பாவி மக்கள் மீது பழி போடுவதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. பொதுவாக வனத்தை சூறையாடுகிறவர்கள் வனத்தில் வாழுகிற பழங்குடி மக்கள் அல்ல, மலைப்பகுதிகளில் வாழுகிற பழங்குடி மக்கள் அல்ல. அவர்கள் வனத்தை தங்களுடைய தாயாக கருதுகிறார்கள், குலதெய்வமாக கருதுகிறார்கள். எதையும் அவர்கள் சேதப்படுத்தி அழிப்பதில்லை, விலங்குகளை அழிப்பதில்லை. வனத்தோடு தொடர்பில்லாதவர்கள்தான் அங்கே காடுகளை வாங்கி வேலிகளை போட்டுக்கொண்டு அந்த வனத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அச்சுறுத்துகிறார்கள். அவர்களுக்கு வனத்துறை அதிகாரிகளும், காவல்துறை அதிகாரிகளும், வருவாய்த்துறை அதிகாரிகளும் துணை போகிறார்கள். வனத்தை சூறையாடுவதும் அழிப்பதும் சிதைப்பதும் வனத்தில் வசிக்கிற மக்கள் அல்ல, வனத்துக்கு தொடர்பில்லாதவர்கள், மலைக்கு தொடர்பில்லாதவர்கள், சமவெளி பகுதிகளை சார்ந்தவர்கள்தான் மரம் வெட்டுகிறார்கள். அவர்கள்தான் வேட்டை என்கிற பெயரால் விலங்குகளை அழிக்கிறார்கள். அவர்கள்தான் அந்த தோப்பு துறவுகளை எல்லாம் விலைக்கு வாங்கி போட்டுக்கொண்டு சட்டவிரோத தொழில்களையும் செய்கிறார்கள். தேனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில், ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட 32 தமிழர்களையும் மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்.